பல ஆண்டுகளுக்கு முன் நாசரேத்து என்ற ஊரில் மரியாள் என்ற நல்ல பெண்மணி வாழ்ந்தாள். அவள் தேவனை அன்பாக நேசித்தவள். ஒரு நாள் திடீரென ஒரு ஒளிக்கதிருடன் தேவதூதர் காப்ரியேல் மரியாளிடம் வந்தார். அவர் சொன்னார், மரியாளே, அஞ்சாதே. நீ ஒரு மகனைப் பெறுவாய். அவனுடைய பெயர் இயேசு. அவர் தேவனுடைய குமாரன். உலகத்திற்கு இரட்சகராக வருகிறார். அதற்குப் பிறகு மரியாள் யோசேப்புடன் பெத்லெஹேமுக்கு பயணம் செய்தாள். அங்கு அவர்களுக்கு தங்குமிடம் எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் ஒரு எளிய மாட்டுத் தொட்டியில் தங்க வேண்டிய நிலைக்குச் சென்றனர். அந்த இரவில்தான் மரியாள் ஒரு அழகான சிறுவனை பெற்றாள். அவனை தூய துணியில் மடித்து மாட்டுத் தடாவில் வைத்தாள். அந்த குழந்தையே இயேசு. அந்த நேரத்தில் வெளியில் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானம் ஒளி வீசியது. ஒரு தேவதூதர் அவர்களுக்கு முன்னிலையில் தோன்றினான். அவர் சொன்னார், அஞ்சாதீர்கள். இன்று உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்துள்ளார். அவரே கிறிஸ்து ஆண்டவர். மேய்ப்பர்கள் அவரை பார்ப்பதற்காக அவசரமாக புறப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சியுடன் தொழுது வணங்கினார்கள். அப்போது வானில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றியது. 3 ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பெத்லெஹேமுக்கு வந்தனர். அவர்கள் இயேசுவை வணங்கி பொன், கிருபானா, மரம் ஆகியன பரிசுகளாக அளித்தனர்.